புலம்பெயர் தமிழர்களை வைத்தியர் அர்ஜுனா மிக தரக்குறைவாக விமர்சித்திருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியும், யாழ் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் போதையில் மயங்கி கிடக்கிறார்கள் என்று ஐநா மன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார் என்கின்ற விடயமும் வைத்தியர் அர்ஜுனா மீது கடுமையான விமர்சனத்தை எழுப்பியிருக்கிறது. வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக கருத்துக்களை ஒரு சிலர் பதிவிட்டிருக்கிறார்கள். உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இழிவான சொற்களை பேசினாரா அல்லது பிறர் காயப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவருடைய கருத்துகள் அமைந்திருந்தனவா? இது சார்ந்த தேடலோடு இந்த காணொளிக்குள் நாம் பயணிக்கலாம். அதற்கு முன்பாக வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி நாம் வெளியிடக்கூடிய காணொளிகளுக்கு நண்பர்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்களை மையப்படுத்திய சில தகவல்களையும் பார்க்க வேண்டியதிருக்கிறது. எனவே இந்த காணொளியில் அது சார்ந்த தேடலோடு பயணிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். முதலில் நமக்கு வந்திருக்கக்கூடிய கருத்துகள் சார்ந்த விடயங்களை நாம் பார்க்கலாம். பலர் நமக்கு கருத்துக்களை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த கருத்துகளில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஆதரவான கருத்துகள் அனுப்பியிருக்கிறார்கள். வைத்தியர் அர்ஜுனா அவர்களை விமர்சித்து கருத்துகள் அனுப்பியிருக்கிறார்கள். ஆதரித்து கருத்துக்களை அனுப்பக்கூடியவர்கள் 2009 பின் 16 ஆண்டுகள் இந்த அரசியல்வாதிகள் ஒரு பொய்யான களத்தை எடுத்துக்கொண்டு பயணித்து விட்டார்கள். இப்பொழுதுதான் எங்களுக்கு உண்மை நிலை தெரிகிறது. வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்திய ஒரு நகர்வுதான் ஒரு மாற்றத்திற்கான அரசியல் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று ஆதரித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள். எதிர்த்து கருத்துக்களை பதிவிடக்கூடியதில் ஒரு தோழர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அது என்ன கேள்வி என்றால், எங்களுடைய தமிழ் சொந்தங்களை, அவர்களுடைய வாழ்வியலை அல்லது அவர்களுடைய குடும்பம் சார்ந்த இல்லறம் சார்ந்த விடயத்தை மிக கேவலமாக வைத்தியர் அர்ஜுனா கேள்வி கேட்டிருக்கிறாரே, இது நாகரிகமான பேச்சா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இன்னும் ஒரு சிலர் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு நீங்கள் சப்பை கட்ட வேண்டாம், அவருக்கான ஆதரவை நீங்கள் கொடுக்காதீர்கள் என்கின்ற விமர்சனத்தையும் வைத்திருக்கிறார்கள். இந்த இருவேறு விமர்சனங்கள் இங்கு எடுத்து வைக்கப்படுகிறது. ஆனால் இந்த இருவேறு விமர்சனமும் ஒவ்வொருவருடைய மனநிலையை பொறுத்தது. நம்மை பொறுத்த மட்டில் ஒரே ஒரு தேடல்தான். இதுவரை நாடாளுமன்றத்தில் தமிழர்கள் பிரச்சனை ஆணித்தரமாக பேசப்பட்டதா என்றால் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு பின் அது பேசப்பட்டது. இந்த 16 ஆண்டுகளாக தமிழர்கள் விடயங்கள் பேசப்பட்டது என்கின்ற ஒரு செய்தி இருக்கக்கூடிய அதே வேளையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மறைமுகமாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவர்களோடு தேநீர் விருந்து கழித்து கொண்டிருந்த களங்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் வைத்தியர் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் பேச ஆரம்பித்த பின்பு தமிழர்கள் பிரச்சனை பரபரப்பான ஒரு களத்தை நோக்கி நகர்கிறது. அரசு அதிகாரிகள் பயந்து போய் இருக்கிறார்கள். வைத்தியர் அர்ஜுனா நமக்கு எதிராக கேள்விகளை கேட்டு விடுவார் என்கின்ற அச்சம் இருக்கின்றது. செம்மணி விடயத்தில் ஐநா மன்றத்தின் ஆணையர் வருவாரா வரமாட்டாரா என்கின்ற கேள்வி எழும்பிய பொழுது களத்தில் நின்று ஐநா மன்ற ஆணையரை அழைத்து வந்ததில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு முதன்மையான பங்கு இருக்கிறது. அதுபோல அந்த ஐநா மன்ற ஆணையரிடம் தமிழர்களுக்கான பாதிப்புகளை மையப்படுத்தி அவர் எடுத்து வைத்த விடயமும் அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டது. எனவே ஒரு மாற்றத்திற்கான அரசியல் களத்தோடு பயணிக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது இந்த சூழலில் சால சிறந்ததாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில்தான் அவருக்கு ஆதரவை கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். இன்று எழும்பி இருக்கக்கூடிய பிரச்சனை, வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களை மிக இழிவாக பேசிவிட்டார் என்கின்ற கருத்து. அது சார்ந்த செய்திகள் வெளியிடப்படுகின்றன. அதாவது இந்த காணொலியில் வைத்தியர் அர்ஜுனா பேசி இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை நாம் பார்க்கின்றோம். அந்த கருத்துகளில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சிரித்தபடி அந்த செய்தியை எடுத்து வைக்கிறார். இது புலம்பெயர்ந்த தமிழர்களை காயப்படுத்தி இருக்குமா என்றால் ஒருவேளை காயப்படுத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. காரணம், அவர் பேசியதின் தொனி, அவர் குறிப்பிட்ட கருத்தின் தொனி வேறொரு செய்தியை சொல்ல வந்தவர் அதற்கான தமிழ் சார்ந்த விடயத்தில் அவர் சற்று மாற்றி சொல்லிவிட்டாரா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன.
அது புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியிலே ஒரு வலியை ஏற்படுத்தி இருக்கலாம் என்கின்ற ஒரு கணக்கீடு இருக்கிறது. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா பேசியிருக்கக்கூடிய அந்த காணொளியில் முழுமையும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு கோபத்தின் வெளிப்பாடு அல்லது ஒரு இயலாமையின் வெளிப்பாடு, இப்படி தமிழ் சமூகம் ஒட்டுமொத்தமாக ஒரு செயலற்ற நிலைமையில் இருக்கிறது என்கின்ற கோபத்தின் வெளிப்பாடு, அந்த வெளிப்பாட்டின் காரணமாக வைத்தியர் அர்ஜுனா இதுபோன்ற கருத்துக்களை எடுத்து வைப்பதற்கான களம் அமைந்திருக்கிறதோ என்கின்ற எண்ணமும் வருகின்றது. வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக யாழ் பகுதியில் எழும்பியிருக்கக்கூடிய கண்டன குரல், யாழ் பகுதியில் இருந்து வைத்தியர் அர்ஜுனாவுடைய புலம்பெயர்ந்த தமிழர்களை மையப்படுத்தி பேசிய விடயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டனம் முன்னெடுத்து வைக்கப்படுகிறது. வைத்தியர் அர்ஜுனா ஒரு படித்தவர் போல் பேசவில்லை, பண்பாடற்ற பணிகளிலே அவருடைய வார்த்தைகள் இருக்கிறது என்பதை மையப்படுத்தி ஒரு எதிர்ப்பு கருத்துகள் பதிவாகி இருக்கின்றன. என்னை பொறுத்தமட்டில் கண்டிப்பாக இது மக்கள் மனதை பாதித்திருப்பதாக வைத்தியர் அர்ஜுனா உணர்ந்திருந்தால் கண்டிப்பாக அதற்கான அவர் மன்னிப்பை கேட்பதற்கு கூட தயங்க மாட்டார் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆனால் அந்த காணொலியை முழுவதாக பார்க்கின்ற பொழுது ஒரு கோபத்தின் வெளிப்பாட்டினால் வைத்தியர் இந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கக்கூடும் என்பதுதான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கின்றது. அதுபோல கடல் தொழில் அமைச்சர் வைத்தியர் அர்ஜுனாவை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறார். அது எதற்காக விமர்சிக்கின்றார் என்றால், யாழ் பகுதியில் போதை கடந்த விடயங்கள் மிக பரவி இருக்கிறது என்பதை மையப்படுத்தி எங்களுடைய இளைஞர்கள் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு களம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை முன்னிலைப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா ஐநா மன்றத்தில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் எங்களை இழிவுபடுத்துவதாக இருக்கிறது என்கின்ற செய்திகளை மையப்படுத்தி கடற்தொழில் அமைச்சர் அதற்கு ஒரு கடுமையான எதிர்ப்பை பதிவிட்டிருக்கின்றார். கடற்தொழில் அமைச்சருடைய அந்த பதிவு ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஆனால் உண்மையிலே தமிழர் பகுதியில், அதாவது வடக்கு கிழக்கு பகுதியில் போதை வஸ்துகள் விற்பனை இல்லை என்ற வார்த்தையை சொல்ல முடியுமா என்றால் இல்லை. வாழ்வெட்டு கும்பல்களின் அட்டூழியங்கள் இல்லை என்று சொல்ல முடியுமா என்றால் முடியாது. எனவே இருக்கக்கூடிய விடயங்களை மையப்படுத்திய செய்தியைத்தான் வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கிறார் என்பதுதான் பதிவு. அரசு சார்ந்தவர்கள் அங்கு இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்களை காப்பாற்றுவதற்கான ஒரு களத்தை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் முனைப்பு கொள்வதாக இருந்தால் போதை சார்ந்த விடயங்களை தடுப்பதற்கான ஒரு களத்தை எடுக்க வேண்டும். தற்பொழுது கூட ஒரு குறிப்பிட்ட கடல் பகுதியில் மூட்டை மூட்டையாக போதைப் பொருட்கள் கைப்பற்ற விடயங்களை நாம் செய்திகளாக பார்த்திருக்கிறோம். அந்த செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனாவுடைய குமுறலில் அர்த்தம் இருக்கிறது என்றுதான் நம்மால் நினைக்க முடிகின்றது. இலங்கை ஆட்சியாளர்களை பொறுத்தமட்டில் மிக தெளிவான ஒரு காய் நகர்த்தலை எடுத்திருந்தார்கள். இப்பொழுதல்ல, கடந்த ஆட்சியில் அவர்களுடைய காய் நகர்த்தல் எதுவாக இருந்தது என்றால், தமிழ் இளைஞர்கள் வீரம் உள்ளவர்களாக மாறிவிடக்கூடாது, அல்ல இருந்துவிடக்கூடாது. எனவே அவர்களை போதையிலே வைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக ஒரு அரசியலை எடுத்தது முன்பு ஆண்டு கொண்டிருந்தவர்கள். அந்த விடயங்கள் எல்லாம் நாம் அறிந்த ஒன்றுதான். தற்பொழுது அதை நாம் மீண்டும் எடுத்துக்கொண்டு பேசுவது அது இந்த சூழலில் தேவையற்ற ஒன்று. ஆனால் கடற்தொழில் அமைச்சர் தன்னுடைய காவல்துறை இராணுவத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அவர்களின் முன்னிலையில் இந்த போதை வஸ்துகளை தடை செய்வதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கு அவர் வேகம் கட்டுவாராக இருந்தால் அது சிறப்பானதாக இருக்கும் என்பதுதான் நிஜம். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மீது எடுத்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விமர்சனங்கள், அந்த விமர்சனங்களின் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல்கள், அதனை மையப்படுத்தி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நகர்வுகள், இவைகளையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது தமிழர்களுக்காக போராடக்கூடிய ஒருவரையும் நாம் காயப்படுத்திவிடக்கூடாது என்கின்ற எண்ணம்தான் மனதில் வருகின்றன. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்களை மையப்படுத்தி எடுத்து வைத்த கருத்து கூட ஒரு கட்டத்தில் பெரும் சர்ச்சைகளை கிளப்பியது. ஆனால் இப்பொழுது வருகின்ற செய்தி, சத்தியமூர்த்தி அவர்கள் மீது வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்த குற்றச்சாட்டுகள் உண்மையாகத்தான் இருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன.
எனவே வைத்தியர் அர்ஜுனாவுடைய கருத்து எதனை மையப்படுத்தியது என்பதை உற்று கவனித்துவிட்டு அவர் மீது விமர்சனம் வைப்பது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.